வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான ஆனா யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ். எவ்வளோ நேரம் இருக்கு? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? 10 மணியாக இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? எப்படி கேட்கறதுக்கு? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான டியூரேஷன பத்தி பேசுவோம். ஸோ இத செய்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாரி கேட்கறது. ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல. அப்போ, "ஐயோ! இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்?" இப்படி கேட்குறோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட்டான நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். காமனா எல்லா இடத்துலயுமே எவ்வளோ நேரம் ஆகும்னு தான் இருக்கும். ஆனா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாரி நம்ம கொஸ்டின்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ பேசிக் கொஸ்டின் என்னமோ ஹவ் லாங் அப்படி தான் ஆரம்பிக்க போது. பட் கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி நம்ம கொஸ்டின் ஸ்டைல்ஸ் மாறப்போது. நீங்க ஒரு வேள ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பின்னாடி ஃபியூச்சருக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஆ இந்த சின்ன சின்ன கான்டெக்ஸ்ட்டையும் நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இல்ல அப்படின்னா வெறுமனே தமிழ் டூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்ணீங்களான்னா, தப்பா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு கொஸ்டினும் உங்ககிட்ட நான் கேட்கணும். நெறைய பேர் பிடிஎஃப் இருக்கா? அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க இந்த எக்ஸாக்ட் ஸ்லைட அப்படியே பிடிஎஃப்பா கேட்கிறீங்களா? அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, எனக்கு நீங்க என்ன மாரி பிடிஎஃப் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ வாட் இஸ் யூர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ ஹவ் லாங் வச்சு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் ஹவ் லாங் அன்டில். இந்த ஸ்டைல் வந்து நெறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். பட் இது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. ஹவ் லாங் அன்டில் பிளஸ் கிளாஸ். இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாரி ரொம்ப ஷார்ட்டா, கன்சைஸா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டின நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? இந்த மாரி நம்ம எப்ப கேட்போம் அப்டின்னா, ஒரு விஷயம் இன்னும் நடக்கல. இப்பயிலேருந்து அந்த விஷயம் நடப்பது வரை. இதுதான் இப்ப பிரசன்ட் டைம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடக்க இருக்கு. இப்ப இதிலிருந்து இந்த டைம் வரைக்கும் இன்னும் எவ்ளோ நேரம் இருக்கு? இதிலேருந்து இது நடப்பதற்கு இன்னும் எவ்ளோ நேரம் ஆகும்? இத சொல்றது தான் இந்த ஹவ் லாங் அன்டில். எல்லா இடத்துலயுமே எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்னா இந்த கொஸ்டின் மட்டும் நெனச்சிடாதீங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஹவ் லாங் அன்டில் அப்படின்னா, பிரசன்ட்லேருந்து ஒரு விஷயம் நடப்பது வரை. அதுக்குன்னு எவ்ளோ நேரம் இருக்கு? அது எவ்ளோ நேரம் ஆகும்? இதுதான் நம்ம ஹவ் லாங் அன்டில் வச்சு சொல்றோம். ஸோ நம்ம பிரசன்ட்லேருந்துன்றதுனால நம்ம எப்பவுமே ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடப்பது வரை, அதுக்கு மட்டும் தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த அன்டில் பக்கத்துல வர கிளாஸ் எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அ நீங்க 10 மணிக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும் நீங்க. அடிக்கடி நீங்க டைம பார்க்குறீங்க. இல்லன்னா பக்கத்துல வாட்ச் இல்ல. அப்ப பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்குறீங்க. "மணி 10 ஆயிடுச்சா? இன்னும் 10 ஆக எவ்வளோ நேரம் இருக்கு?" அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி கேட்கறதுக்கு ஹவ் லாங் அன்டில் 10:00 இந்த இடத்துல கிளாஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஜஸ்ட் 10:00 அப்படி சொன்னா போதும். ஹவ் லாங் அன்டில் 10:00 அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா? அந்த டைப் கொஸ்டின். அதே மாதிரி இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். படம் எத்தன மணிக்கு ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு எத்தன மணிக்கு படம் ஆரம்பிக்கும்லாம் தெரியாது. நமக்கு தெரியும் நம்ம வெயிட் பண்றோம். அப்ப கேட்பாங்க. "படம் எப்ப ஆரம்பிக்கும்? படம் ஆரம்பிக்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு?" அப்படி கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்ப ஹவ் லாங் அன்டில் த மூவி பிகின்ஸ். இதுல பாருங்க நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி குவெஷன்னா நம்ம வந்து இந்த டஸ், டூ அப்படிலாம் முன்னாடிலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரிலாம் எந்த விஷயமும் இதுல இல்ல. ஹவ் லாங் அன்டில் த மூவி பிகின்ஸ் அவ்வளோதான். இப்போ நீங்க மதுரைக்கு கிளம்புறீங்க. இல்ல போயிட்டுருக்கீங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்கிற சமயத்திலேருந்து மதுரைய ரீச் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இதுதான் நீங்க கேட்கிறீங்க. அப்ப ஹவ் லாங் அன்டில் வி ரீச் மதுரை. ஹவ் லாங் அன்டில் வி ரீச் மதுரை. நீங்க கேட்கிற டைம்லேருந்து ரீச் ஆகுற வரைக்கும் உள்ள அந்த டைம் பீரியட். அதுதான் நீங்க கொஸ்டினா கேட்கிறீங்க. கரண்ட் திரும்ப வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப காமன் கொஸ்டின். கரண்ட் போயிடுச்சுன்னா, இது மாரி அடிக்கடி போகுமா? இந்த டைம்க்கு போனா எவ்வளோ நேரத்தில வரும்? அப்படி நம்ம கேட்கிறோம். ஸோ ஹவ் லாங் அன்டில் த பவர் கம்ஸ் பேக். ஹவ் லாங் அன்டில் த பவர் கம்ஸ் பேக். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ்ன்றதுனால நம்ம சப்ஜெக்ட், வெர்ப் அந்த மாரிலாம் எதுவும் பிரிச்சு சொல்லல. ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இந்த கிளாஸ் பார்த்தீங்களான்னா, கரண்ட் திரும்ப வர்றது. ஸோ த பவர் கம்ஸ் பேக். ஹவ் லாங் அன்டில் த பவர் கம்ஸ் பேக். இப்போ அவனுடைய பிறந்த நாள் வர இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? ஸோ நம்ம இந்த இடத்துல வெறுமனே ஹவர்ஸ் பத்தி
மினிட்ஸ் பற்றி மட்டும் நம்ம பேசலை. நாட்களாக இருக்கலாம், வாரங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம். இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது, எவ்வளோ மாதங்கள் இருக்கிறது, எல்லாத்துக்குமே நம்ம ஹவு லாங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உன்னுடைய பிறந்த நாள் வரை இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது தான் நம்ம கேட்குறோம். ஸோ ஹவு லாங் அன்டில் யுவர் பர்த்டே. அன்டில் யுவர் பர்த்டே கம்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஹவு லாங் அன்டில் யுவர் பர்த்டே அப்படி சொன்னால் போதும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா கிட்ட கேட்குறீங்க, லஞ்சு தயாராக எவ்வளோ நேரம் ஆகும்? அம்மா என்ன சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. இப்போதிலிருந்து ரெடி ஆகிற வரைக்கும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அதுக்கு? இதுதான் நம்மளுடைய கொஷன். ஹவு லாங் அன்டில் லஞ்ச் இஸ் ரெடி. ஹவு லாங் அன்டில் லஞ்ச் இஸ் ரெடி. இப்போ அதே மாதிரி தான், ஒரு புத்தகத்தை நீங்கள் ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் சரி, ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ அந்த புத்தகத்தை படித்து முடிக்க எவ்வளவு நேரம் இல்லைனா நாள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு நேரம் இல்லை நாள் ஆகும், ஆனால் அடுத்து நான் அதை படிக்கணும். இதுதான் நம்மளுடைய கொஷன். ஸோ ஹவு லாங் அன்டில் யூ ஃபினிஷ் ரீடிங் த புக். நீ புத்தகத்தை படித்து முடிக்கிறது. யூ ஃபினிஷ் ரீடிங் த புக். ஹவு லாங் அன்டில் யூ ஃபினிஷ் ரீடிங் த புக். ஐ வாண்ட் டு ரீட் இட் நெக்ஸ்ட். இப்படி நாம் சொல்கிறோம். இப்போ இந்த ஹவு லாங் அன்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போதிலிருந்து ஒரு விஷயம் நடப்பது வரை உள்ள நேரம் எவ்வளோ அப்படின்றத நம்ம கேட்டோம். அதே மாதிரி இதை வந்து ஃபியூச்சருக்கு தான் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது இந்த அன்டில் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். பொதுவாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி நீங்கள் கேட்கணுமானா, அதாவது ப்ரெசன்ட் இந்த செகண்ட்லேருந்து அப்படி நம்ம சொல்லலை. ஜென்ரலாக இந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை இந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நேரம் பாஸ்டில் ஆனது, இந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம ஹவு லாங் டிட் இட் டேக் இல்லை ஹவு லாங் வில் இட் டேக் டு ப்ளஸ் பேசிக் வேர்ப் இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ அம்மா கிட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போலேருந்து இப்போ எனக்கு பசிக்குது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க நம்ம ஹவு லாங் அன்டில் லஞ்ச் இஸ் ரெடி அப்படி கேட்டோம். ஜென்ரலாக நம்ம கேட்குறோம். இப்போ நாளைக்கு அம்மா நீங்கள் சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹவு லாங் வில் இட் டேக் டு குக் லஞ்ச். ஜென்ரலாக நீங்கள் லஞ்சு சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி கேட்குறோம். ஸோ இது வந்து ஒரு டியூரேஷன், ஒரு வேலையை செய்து முடிக்க ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி தான் நம்ம மெயின் பண்ணுறோம். இதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுமானா, இட் வில் டேக் அரவுண்ட் அன் அவர். இட் வில் டேக் அரவுண்ட் அன் அவர் அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த டேக், இட் டேக்ஸ், இட் வில் டேக் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஒர்க், இதை சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஜென்ரலாக இப்போலேருந்து அப்படி நம்ம மீன் பண்ணலை. ஜென்ரலாக இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்குறோம். அப்போ ஹவு லாங் வில் இட் டேக். ஃபியூச்சர் அப்படின்னா வில் இட் டேக்னு போடுங்க. பாஸ்டில் எவ்வளோ நேரம் ஆனதுன்னா டிட் இட் டேக்னு போடுங்க. ஸோ ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபிக்ஸ் திஸ். ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபிக்ஸ் திஸ். நம்ம ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் சொன்னோம், மதுரையை அடைய எவ்வளவு நேரம் ஆகும். இப்போலேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்டோம். ஸோ ஹவு லாங் அன்டில் வி ரீச் மதுரை அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், இங்கேருந்து நம்ம வந்து மதுரை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி நம்ம பொதுவாக கேட்குறோம். அப்போ ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் மதுரை. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. பொதுவாக எவ்வளோ நேரம் ஆகும் மதுரைக்கு போகிறதுக்கு? ஸோ ஹவு மெனி ஹவர்ஸ், ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் மதுரை அப்படி நம்ம கேட்குறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவு மச் லாங்கர் அன்டில், இல்லைனா ஹவு மச் லாங்கர் வில் இட் டேக் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், ஆல்ரெடி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்குறதுக்கு. ஸோ பேருந்து வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக, ஐயோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும். How much longer until the bus arrives? How much longer until the bus arrives? ஸோ இந்த மச் லாங்கர் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறப்பவே இன்னும் எவ்வளோ நேரம் அதுதான் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஸோ how much longer until the bus arrives? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போலேருந்து பஸ் வர வரைக்கும் அந்த டைமை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோன்றதுனால நம்ம அன்டில் வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, வேலையை முடிக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி நம்ம கேட்கணும். ஸோ ஆல்ரெடி வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க 2 ஸ்ட்ரக்சரையுமே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஹவு மச் லாங்கர் அன்டில் யூ ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஹவு மச் லாங்கர் வில் இட் டேக்
டு ஃபினிஷ் த ஒர்க்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு மச் லாங்கர் வில் இட் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்களே பார்க்கலாம் எது கன்சைஸாக இருக்குன்ட்டு. இந்த ஹவு மச் லாங்கரை வச்சு நம்ம ஜென்ரலாக மற்ற கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுக்கு அர்த்தம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அதுதான். ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கப்போ நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து சொல்லுவோம், ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம், அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், இது நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை நடக்கிற வரைக்கும் அப்படி சொல்லலை, அதனால் நம்ம ஹவ் லாங் அன்டில் நம்ம இந்த இடத்துல போட முடியாது. ஜென்ரலாக இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஹவு மச் லாங்கர் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா, அதனால் டூ வி ஹாவ் டு வெயிட், வேண்டும்னு இருக்குது, அதனால் வி ஹாவ் டு வெயிட், நம்ம வெயிட் பண்ண வேண்டும் அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிட் பண்ண எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு கேள்வியாக கேட்குறப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால டூவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹவு மச் லாங்கர் டு வி ஹாவ் டு வெயிட்? நீ எவ்வளோ காலம் இங்கே ஸ்டே பண்ணியிருப்ப? இது ஜென்ரல் கொஷன். இன்னும் எவ்வளோ காலம் இருப்ப அப்படின்னு நம்ம கேட்கல. நீ இங்கே எவ்வளோ நாள் இங்கே இருப்ப அப்படின்னு மட்டும் ஜென்ரலாக கேட்குறோம். அப்படி கேட்குறதா இருந்தால் ஹவ் லாங் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர், ஹவ் லாங் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர் இப்படி கேட்குறோம். ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க கிட்ட இன்னும் எவ்வளோ காலம் இங்கே ஸ்டே பண்ணியிருப்பேன் அப்படி கேட்குறதா இருந்தால் ஹவு மச் லாங்கர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர், ஹவு மச் லாங்கர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர் அப்படி கேட்போம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உன்னுடைய வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? ஸ்டேஷனுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக டியூரேஷன் சொல்லுங்க. இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி கேளுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் அவர் பேசுவார் அப்படின்னு அர்த்தம், ஏற்கனவே பேசிட்டு இருக்கார், நீங்கள் ஆல்ரெடி எரிச்சலாயிட்டீங்க, ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் இவர் பேசுவார் அப்படி கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹவு லாங் வச்சு வர 3 சென்டென்ஸ் அஃப்கோர்ஸ் கொஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.